ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணை பற்றிய செய்தியை இப்பொழுது உன்னிடத்தில் கூறியே ஆக வேண்டும் என்று உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகின்றது உன்னுடைய துணையால், அதுவும் ஒரு பெண்ணால். உன் துணை தலை குனிந்து நிற்கும் நேரம் இப்பொழுது வரப்போகின்றது. இது உனக்கு மிகவும் கஷ்டமான காலகட்டம்தான், எனக்கு நன்றாக புரிகின்றது. ஆனாலும் உன் துணை செய்த செயலுக்கு தண்டனையை அனுபவிக்கப் போகின்றார். நீ எந்த அளவிற்கு அவர் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய துணை என்றால் உனக்கு உயிர், அவர்தான் உனக்கு உலகம். அவரை தாண்டி ஒரு விஷயத்தை நீ இதுவரை யோசித்தது கூட இல்லை. எந்த ஒரு விஷயம் ஒரு நாளுக்குள் நடந்தாலும் அதை அப்படியே அவரிடம் ஒப்பிப்பது போல அனைத்து விஷயத்தையும் நீ அவருடன் பகிர்ந்து கொள்வாய். அவருடன் பகிர்ந்தால்தான் உனக்கு நிம்மதியை அளிக்கும். ஒரு விஷயம் கூட விடாமல் அனைத்து விஷயத்தையும் அவரிடம் பகிர்ந்து அதில் நீ சந்தோஷப்பட்டு கொள்வாய். நான் என் துணைக்கு உண்மையாக இருக்கிறேன் என்று, அதே போல்தான் அவரும் எனக்கு உண்மையாக இருக்கிறார் என்ற கர்வமும் உனக்கு இருக்கின்றது. ஆனால் உன்னுடைய துணை உன் போல் இல்லை தங்கமே. அவர் உனக்கு உண்மையாக இருக்கிறார் என்று நீயாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர் பல விஷயங்களில் உனக்கு உண்மையாக இல்லை. சில நாட்களாக அவருடைய நடவடிக்கையில் உனக்கு லேசான சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் என்னுடைய துணை நல்லவர், அப்படி எந்த தவறும் செய்ய மாட்டார் என்ற பெரிய நம்பிக்கை உன் கண்ணை மூடி மறைத்தது. ஆனால் உன் துணை ஒரு பெண்ணிடம் உனக்கு தெரியாமல் பேசி கொண்டிருக்கின்றார். அவ்விஷயம் உனக்கு தெரிந்து மிக பெரிய தலைக்குனிவு ஏற்பட போகின்றது. மிக பெரிய பிரச்சனையாக வெடிக்கப் போகின்றது. நான் இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக மற்ற பெண்களிடம் பேச வேண்டும் என்று மிக பெரிய பிரச்சனையாக மாறப்போகின்றது. உண்மையில்லாத மனிதர், பல நாட்களாக உனக்கு உண்மையாகவும் உயிராகவும் இருந்து வந்தவர் அவர். ஆனால் இப்பொழுது சில நாட்களாக சிலரின் சகவாசத்தால் உங்களுக்குள் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துவிட்டது. கவலை கொள்ளாதே. அதை தாங்கும் சக்தி உனக்கு இல்லை என்றாலும் நீ தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும், பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் என்று நான் கூற மாட்டேன். பொறுத்து கொள்ள முடியாத வழியைத்தான் அவர் இப்பொழுது உனக்கு கொடுத்து விட்டார். ஆனால் இதிலிருந்து நீ எப்படியாவது வெளியில் வர வேண்டும். சண்டையிட்டு விட்டாய் அல்லவா, அதற்கான தண்டனையை கொடுத்து விடு. ஆனால் விட்டு செல்ல மட்டும் நினைக்காதே. உன்னுடைய துணை அப்படிப்பட்டவர் அல்ல. அவருக்கு நல்ல குணம் இருக்கின்றது. ஏதோ ஒரு காரணத்தினால் சில தவறுகளை இழைத்து விட்டார். இதற்கு மேல் அந்த தவறு இழைக்காமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணால் இப்படி எங்கள் வாழ்க்கையில் சண்டை வந்துவிட்டதே என்று வேதனை அடையாதே. இப்படி எனக்கு ஒரு நிலை வரும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை என்று நீ அழுது புலம்பும் உன் அழுகையில் உள்ளது அவரின் மீது நீ கொண்ட காதல். அனைத்தும் எனக்கு புரிகின்றது தங்கமே. நீ அவர் செய்த தவறுக்கும் என்னை முழுமையாக வெறுக்கின்றாய். நான் எந்த தவறும் இழைக்கவில்லை. விட்டுவிடு. உன் மன தைரியத்தை வளர்த்துக்கொள். உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.